வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நினைத்தது நடக்க ஓரையின் ரகசியங்கள், ஓரையின் பயன்கள் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, ஒரு நாளைக்கு காலையில் சூரிய உதயத்திலேருந்து வந்து ஓரை ஆரம்பிக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு ஓரையாக ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த ஓரையை நம்ம எப்படியெல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம் அதுன்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, சூரிய ஓரையிலேருந்து நான் வரிசையாக ஆரம்பிச்சிட்டு வரேன். இப்போ சூரிய பகவானுடைய ஓரையை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, சூரிய பகவான் பாருங்க, அவர் வந்து பெரிய ராஜா கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் வந்து ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்ம சூரிய பகவானுடைய ஓரையை எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுடைய ஓரையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் நினைச்ச காரியங்கள் போய் அங்கே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு போனது அங்கே கவர்மெண்ட் அவங்க வந்து உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக செஞ்சு தருவாங்க அந்த வேலையை. இந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் நம்ம சூரிய பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நன்மையை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லைங்க, பெரிய மனிதர்களை நம்ம போய் பார்க்கணும், அவங்களால எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நம்ம எதிர்பார்த்துட்டு பெரிய மனுஷரை போய் பார்க்குறோம், அந்த ஊர் பெரிய மனுஷரை, இந்த மாதிரி அந்த ஏரியா பெரியவங்களை போய் பார்க்குறோம் அப்படிங்கிற இருக்கும்போது இந்த மாதிரி சூரிய ஓரையை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இது நன்மையை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? இப்போ தந்தையுடைய சொத்துக்கள் பற்றி விஷயமா பேச போனோம், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா ஏதாவது பேச போனோம், பெரியவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா ஏதாவது நம்ம பேச போனோம், ஒருத்தர் நம்ம பார்க்க போகிறோம், இப்போ நல்லா அது நம்ம நினச்சது அது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த சூரிய பகவானுடைய ஓரையை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த காலகட்டம் அந்த காரியம் நீங்கள் நினச்ச காரியம் அந்த ஓரை உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சந்திர பகவானுடைய ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வளர்ப்பறை சந்திரனாக இருக்கணுங்க. வளர்ப்பறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் சந்திர பகவானுடைய ஓரையை நாம் பயன்படுத்தும் போது அந்த வளர்ப்பறை 15 நாட்கள் வருது இல்லைங்களா, அந்த காலகட்டங்களில் நம்ம சந்திர பகவானுடைய ஓரையை அந்த காலகட்டங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ எந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்துட்டா, போய் பொண்ணு பார்க்க போகிறது, வரன் பார்க்க, ஒரு ஜாதகம் பார்க்க போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வளர்ப்பறை சந்திரனுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக தொழில் தொடங்கணும், தொழில் ஒரு இடத்துல தொடங்கணும்னா அந்த விஷயத்துக்கும் கூட நம்ம சந்திர பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த சந்திர பகவான் சுபராக இருக்கும் பட்சத்தில் நம்ம சுப காரியத்துக்கெல்லாம் நம்ம சந்திர பகவானுடைய ஓரையை எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நல்ல விஷயமா நம்ம செய்கிறோம், நல்ல விஷயத்துக்காக ஒருத்தரை பார்க்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் இந்த சந்திர பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய வேலை, நாங்கள் எதிர்பார்த்துட்டு போகக்கூடிய அந்த வேலை நம்மளுக்கு கரெக்டாக அது எந்த ஒரு தடங்களும் தாமதமும் ஏற்படுத்தாமல் அந்த வேலை நம்மளுக்கு சுலபமாகவும் ஈஸியாகவும் அந்த வேலை நம்ம நினச்ச மாதிரியே அதுக்கு கைக்கூடி வந்துடுங்க. சரிங்களா? அந்த வேலையும் நம்ம நினச்ச மாதிரி அந்த வேலையை முடிச்சிட்டும் வீட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, செவ்வாய் பகவானுடைய ஓரை. செவ்வாய் அப்படின்னு இடத்துல பூமிக்காரகர் அப்படிங்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்த செவ்வாய் பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒண்ணுங்க. இப்போ விவசாய நிலம் பார்க்க போறோம், அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட பொருள் தானியம் ஏதாவது வாங்க போறோம், இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்குமே செவ்வாய் பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போல் கூட பிறந்தவங்க விஷயமா நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவங்களுக்கு ஒரு நல்லது நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது வந்து நம்ம நினச்சது நடக்குமா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கூட பிறந்தவங்க பெரியவங்க உங்களுடைய மூத்தவருக்கோ அல்லது உங்களுடைய இளையவருக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும், வேலை விஷயமாவோ எது செஞ்சாலும் சரிங்க, கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும், அந்த விஷயமா நான் வெளியே போகிறேன், இது நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஓரையை எடுத்து பயன்படுத்துங்க. நல்லபடியாக அந்த காரியம் அவங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புதன் பகவானுடைய ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, புதன் பகவான் பாருங்க, நீங்கள் ஒரு இடம் பார்க்கணும், அந்த வீடு கட்டலான்னு இருக்கேன், இங்கே ஒரு இடம் பார்த்துருக்கேன், இந்த இடம் எனக்கு அமையுமான்னு தெரியல, நல்ல இடமா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய ஓரையை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அந்த இடம் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வீடு கட்டி நல்லபடியாக நீங்கள் குடி போகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த புதன் பகவான் ஓரை உங்களுக்கு செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து கல்வி சார்ந்த விஷயத்தை
நீங்கள் வந்து இந்த புதன் பகவானுடைய ஓரையை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். குழந்தைகளுக்கு படிப்பு விஷயமா ஒருத்தர் பார்க்க போனோம், இந்த இடத்துல நாம் இந்த கல்வி விஷயமா சேர்ந்து பெரியவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய ஓரை எடுத்து பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் வெற்றிகரமாக அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு வைக்க முடியுங்க. புதன் பகவானுடைய ஓரை கல்வி சார்ந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது வியாபார விஷயமாக போயிருந்தாலும் சொந்த தொழில் மூலயமா வளர்ச்சி மேலே மேலே வரணும், நல்ல இடமா இருக்குது, வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வியாபார விஷயத்துக்கு வந்து இந்த புதன் பகவானுடைய ஓரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பத்திரப்பதிவு செய்கிறது, பத்திர விஷயமா பேச போகிறது, பத்திரம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் புதன் பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது சுக்கிர பகவான் ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவான் சுப கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சுக்கிர பகவான் பாருங்க பொண்ணு பார்க்கறது, திருமண வரன் பற்றி பேசுறது, இது எல்லாமே வந்து சுக்கிர பகவானுடைய ஓரையில் பயன்படுத்திக்கலாம். வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சுக்கிர பகவானுடைய ஓரையை எடுத்து பயன்படுத்திக்கலாம். வீடு வாங்கணும், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் பேசணும் அப்படின்னாலும், சொந்த வீடு பற்றி பார்க்கணும் பேசணும் அப்படின்னாலும் சுக்கிர பகவானுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். நல்ல பலனை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் நகை வாங்கணும், ஒரு தங்க நகை வாங்கணும், இந்த மாதிரி சுப விஷயங்கள், துணி எடுக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பட்டு புடவை எடுக்கணும், கல்யாண விஷயமா புடவை எடுக்கணும், இந்த மாதிரி சுப விஷயத்துக்கெல்லாம் நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்து துணிமணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய ஓரையை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. நல்லபடியாக எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது வந்து சனி பகவானுடைய ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான் வேலை விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம சனி பகவானை எடுத்து அந்த ஓரை காலம் வந்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலை கிடைச்சா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஓரையில் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்லபடியாக அந்த சனி பகவான் ஓரை உங்களுக்கு செஞ்சு வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து வேலை ஆட்களை நீங்கள் புதுசாக சேர்த்துக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, நல்ல ஆட்களாக அங்கே வந்து வேலைக்கு அமைஞ்சால் பரவாயில்ல, எனக்கு அந்த வேலையை அவங்ககிட்டே கொடுத்துட்டு நான் உசப்பான்னு உட்காருவேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஓரையில் வேலை ஆட்களை சேர்த்துக்கோங்க. அந்த வரக்கூடிய ஆட்கள் நம்பிக்கையான ஆட்களாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆடு மாடு வாங்க விற்க இது எல்லாமே சனி பகவானுடைய ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான். குரு முழு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால சுப காரியங்களுக்கு அனைத்து விஷயத்துக்குமே நல்ல விஷயத்துக்கு சுப காரியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து குரு பகவானுடைய ஓரையை பயன்படுத்திக்கலாம். நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்போ ஓரைகள் அப்படின்னு எடுத்துட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான அமைப்பு, இந்த ஓரை எல்லாம் நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பார்த்து அந்த ஓரை நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓரை நேரத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஓரை அமைப்பு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஓரை என்னமா இருக்குது, அதாவது அந்த லக்னத்துக்கு அவர் ஜாதகருக்கு அந்த ஓரை என்ன அமைப்பில் இருக்கும் சேர்த்து பார்த்துக்கும் போது கூடுதலான நன்மை கொடுக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு விதம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் சுப கிரகம் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக வரும்போது உங்களுடைய லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் லக்னாதிபதியாகவோ பஞ்சமாதிபதியாகவோ அல்லது பாக்கியாதிபதியாக இருக்கும்போது அவங்களுடைய ஓரையை நீங்கள் எடுத்து தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு, நம்பிக்கை தரக்கூடிய அமைப்பு, அது மேலே மேலே வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஓரை காலகட்டம் உங்களுக்கு தருங்க. அதே போல் கேந்திர கிரகங்களுடைய ஓரைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தாது அந்த காலகட்டங்களில். சரிங்களா? இப்போ திருகோணாதிபதிகள் ஓரைகள் இல்லை, வரலை, அது எங்களுக்கு கரெக்டாக சாதகமாக இல்லை எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு கேந்திர கிரகங்களுடைய 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியுடைய ஓரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நன்மையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இப்போ ஓரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஓரைகள் எல்லாம் நீங்கள் சரியாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த ஓரையுடைய ரகசியமே அதுதாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.